2008 ஸ்பெயின். ஒரு பெண் காலையில் எழுந்தாள். எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் எதுவுமே சரியில்லை. படுக்கையில் வேறு விரிப்பு. அவள் வாங்காத விரிப்பு. குளியல் அறையில் வேறு பொருட்கள். அவள் வாங்காத பொருட்கள். கண்ணாடியில் பார்த்தாள். முகம் அவள் முகம்தான். ஆனால் வீடு வேறு மாதிரி இருந்தது. அவள் பெயர் லெரினா கார்சியா. 41 வயது. அன்று அவள் உலகமே மாறிவிட்டது. வணக்கம், குவாண்டம் சித்தர். அந்த பெண்ணின் கதைக்கு போகும் முன்பு ஒரு முக்கிய விஷயத்தை புரிந்துகொள்வோம். கடந்த வீடியோவில் 5ஆம் பரிமாணத்தை பார்த்தோம். ஆகாசிக் பதிவுகள், நாடி ஜோதிடம். ஆனால் ஒரு முக்கிய விஷயம் அதில் விரிவாக சொல்லவில்லை. 4வது பரிமாணத்தில் நீங்கள் காலத்தின் உள்ளே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிறீர். கடந்த காலத்தை நினைவில் மட்டுமே பார்க்கிறீர்கள். எதிர்காலம் தெரியாது. நாம் காலத்தின் நடுவில் சிக்கியிருக்கிறோம். முன்னால் மட்டுமே போக முடியும். நிறுத்த முடியாது. திரும்ப முடியாது. 5வது பரிமாணம் என்ன சேர்க்கிறது? தகவல், இன்ஃபர்மேஷன். 4வது பரிமாணத்தில் நீங்கள் காலத்தின் உள்ளே நடக்கிறீர்கள். 5வது பரிமாணத்தில் முழு கால கோடும் ஒரே நேரத்தில் தெரிகிறது. ஒரு புத்தகம் போல் நினையுங்கள். நாம் ஒவ்வொரு பக்கமாக படிக்கிறோம். முதல் பக்கத்தில் இருக்கும்போது கடைசி பக்கம் தெரியாது. இது 4வது பரிமாணம். ஆனால் புத்தகத்தை மேலே இருந்து பார்த்தால் எல்லா பக்கங்களும் ஒரே நேரத்தில் இருக்கின்றன. முதல் பக்கமும் கடைசி பக்கமும் ஒரே புத்தகத்தில் இருக்கின்றன. இதுதான் 5வது பரிமாணம். உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு கோடாக தெரிகிறது, ஒரே நேரத்தில். அதனால்தான் சித்தர்களால் எதிர்காலத்தை எழுத முடிந்தது. அவர்கள் புத்தகத்தை மேலே இருந்து பார்த்தனர். நாடி ஓலையில் எழுதினர். இதுதான் 5வது பரிமாணம் சேர்ப்பது. காலத்தின் உள்ளே இருப்பதில் இருந்து காலத்தை முழுதாக பார்ப்பது. ஆனால் ஒரு கேள்வி. 5வது பரிமாணத்தில் உங்கள் வாழ்க்கை தெரிகிறது, ஒரு கோடு, ஒரு பாதை. ஆனால் ஒரே ஒரு பாதை. நீங்கள் அன்று அந்த வேலையை ஏற்றியிருந்தால், அந்த நகரத்துக்கு சென்று இருந்தால், அந்த நபரிடம் பேசியிருந்தால், வேறு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமல்லவா? அந்த வேறு வாழ்க்கை இங்கே இருக்கிறது. 6வது பரிமாணத்தில் 5வது பரிமாணம், ஒரு கோடு, உங்கள் வாழ்க்கை. 6வது பரிமாணம், எல்லா கோடுகளும், உங்கள் எல்லா சாத்திய வாழ்க்கைகளும். ஒரு மரத்தை நினையுங்கள். 5வது பரிமாணத்தில் நீங்கள் ஒரு கிளையில் நடக்கிறீர்கள். பிறப்பு என்ற அடிமரத்தில் இருந்து இறப்பு என்ற நுனியிலை வரை. ஒரு கிளை, ஒரு வாழ்க்கை. ஆனால் மரத்துக்கு ஒரே ஒரு கிளை இல்லை. ஒவ்வொரு முடிவிலும் கிளை பிரிகிறது. வலது பக்கம் போகலாம், இடது பக்கம் போகலாம். நீங்கள் ஒரு கிளையை தேர்ந்து எடுத்தீர்கள். ஆனால் மற்ற கிளைகளும் இருக்கின்றன. 6வது பரிமாணத்தில் மரம் முழுதும் தெரிகிறது. எல்லா கிளைகளும், எல்லா முடிவுகளும், எல்லா சாத்திய வாழ்க்கைகளும் ஒரே நேரத்தில். வேறு மாதிரி சொல்கிறேன். 5வது பரிமாணம் ஒரு சாலை. நீங்கள் நடக்கும் ஒரு சாலை, தொடக்கம் முதல் முடிவு வரை. 6வது பரிமாணம் நிலப்படம். எல்லா சாலைகளும் ஒரே வரைபடத்தில். நீங்கள் நடக்காத சாலைகளும் அதில் இருக்கின்றன. ஒரு 6வது பரிமாண உயிர் இருந்தால் என்ன பார்க்கும்? உங்கள் ஒரு வாழ்க்கை மட்டும் அல்ல. நீங்கள் மருத்துவரான வாழ்க்கை, இசை கலைஞரான வாழ்க்கை, வேறு நாட்டில் வாழும் வாழ்க்கை. எல்லாம் ஒரே நேரத்தில் பார்க்கும். இது கற்பனை போல தெரிகிறது. ஆனால் இல்லை. இதற்கு ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கிறது. இதை முதலில் சொன்னவர் ஒரு இளைஞன், பெயர் ஹியூ எவரெட். ஆனால் அதற்கு முன்பு அந்த பெண்ணின் கதைக்கு போவோம். லெரினா வேலைக்கு சென்றாள். வழக்கமான ஆபீஸ். ஆனால் அவள் டிபார்ட்மெண்ட் மாறியிருந்தது. வேறு பகுதி, வேறு மேல் அதிகாரி. சக ஊழியர்கள் அவளை பார்த்தனர். சிலர் புதியவர்கள், அவள் அறியாதவர்கள். லெரினா குழம்பினாள். ஆனால் இதுதான் தொடக்கம். அவளுக்கு ஒரு காதலன் இருந்தான்.
6 மாதமாக பழகி வந்தாள். அன்று அவனுக்கு ஃபோன் செய்தாள். என் இல்லை. அவன் இல்லை. சோஷியல் மீடியாவில் தேடினாள். இல்லை. நண்பர்களிடம் கேட்டாள். யாருக்கும் அவனை தெரியாது. அவன் இருந்ததற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு புகைப்படமும் இல்லை. அவன் இந்த உலகத்திலே இல்லை. அவள் நம்பவில்லை. மீண்டும் தேடினாள். மீண்டும் மீண்டும் தேடினாள். இல்லை. ஒரு மனிதன். 6 மாதம் அவளுடன் இருந்த மனிதன். இந்த உலகத்தில் இருந்ததற்கு ஒரு தடயமும் இல்லை. ஆனால் இன்னொரு அதிர்ச்சி. 6 மாதம் முன்பு பிரிந்த பழைய காதலன். அவன் இன்னும் இருக்கிறான். அவர்கள் பிரியவே இல்லை என்று சொல்கிறான். லெரீனாவின் நினைவில் பிரிந்தனர். ஆனால் இந்த உலகத்தில் பிரியவே இல்லை. அப்போதுதான் லெரீனாக்கு புரிந்தது. இது அவள் உலகம் அல்ல. அவள் வேறு ஒரு பிரபஞ்சத்தில் எழுந்து இருக்கிறாள். யோசித்துப் பாருங்கள். ஒரு நாள் காலையில் எழுந்தால், உங்கள் வீடு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால், உங்கள் நெருங்கிய மனிதர் ஒருவர் இல்லை என்றால், யாருக்கும் அவரை தெரியாது என்றால், நீங்கள் என்ன செய்வீர்கள்? லெரீனா செய்தது ஒன்றுதான். உதவி கேட்டாள். லெரீனா இணையத்தில் உதவி கேட்டாள். எனக்கு என்ன நடந்தது என்று எழுதினாள். பதில் வந்தது. 1000 பேர் எனக்கும் இது நடந்தது என்றனர். சிறிய மாற்றங்கள் கவனித்தோம் என்றனர். ஒரு நாள் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது என்றனர். இதை ஒரு பெயரில் அழைக்கின்றனர். மண்டலா எஃபெக்ட். கோடி மனிதர்கள் ஒரே விஷயத்தை தவறாக நினைவில் வைத்து இருக்கின்றனர். மொனோபொலி மேன் கண்ணாடி போட்டு இருந்தார் என்று கோடி பேர் நினைக்கின்றனர். அவர் போடவே இல்லை. எப்படி கோடி மனிதர்களுக்கு ஒரே தவறான நினைவு வரும்? ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனால் அது உங்களை அதிர வைக்கும். 1957 பிரின்ஸ்டன். ஹியூ எவரெட் என்ற இளைஞன் ஒரு பதில் சொன்னான். ஒரு பிரபஞ்சமில்லை. எண்ணில் அடங்கா பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு முடிவிலும் பிரபஞ்சம் பெறுகிறது. ஒன்றில் ஆம், இன்னொன்றில் இல்லை. இரண்டும் உண்மை. எல்லோரும் சிரித்தனர். பைத்தியம் என்றனர். அவர் உடைந்து போனார். பிசிக்ஸ் விட்டே வெளியேறினார். 51 வயதில் இறந்தார். ஆனால் இன்று அவர் சொன்ன மெனி வேர்ல்ட்ஸ் தியரி நவீன பிசிக்ஸின் மிக முக்கிய கோட்பாடுகள் ஒன்று. அவர் மகள் எலிசபெத். தந்தை இறந்த 14 ஆண்டுகள் கழித்து உயிரை மாய்த்து கொண்டாள். கடைசி குறிப்பில் என்ன எழுதினாள் தெரியுமா? என் சாம்பலை குப்பையில் போடுங்கள். சரியான பாரலல் யூனிவர்ஸில் அப்பாவை சந்திப்பேன். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பெட்டி. உள்ளே ஒரு பூனை. உள்ளே ஒரு விஷக்குப்பி. உடையலாம். உடையாமல் போகலாம். பெட்டியை திறக்கும் வரை பூனை உயிரோடு இருக்கிறது. இறந்தும் இருக்கிறது. இது எழுதிய ஷ்ரோடிங்கர் இது அபத்தம் என்று காட்டவே எழுதினார். ஆனால் எல்லோரும் இதை உண்மை என்று நம்பிவிட்டனர். எவரெட் வேறு மாதிரி சொன்னார். பூனை உயிரோடும் இருக்கிறது. இறந்தும் இருக்கிறது. ஆனால் வெவ்வேறு பிரபஞ்சத்தில். நீங்கள் பெட்டியை திறக்கும்போது பிரபஞ்சம் இரண்டாக பிரிகிறது. அழகான கதை. ஆனால் ஆதாரம். 2024 டிசம்பர். கூகுள் வில்லோ என்ற குவாண்டம் சிப் 5 நிமிடத்தில் ஒரு கணக்கு செய்தது. அதே கணக்கை சாதாரண கணினி செய்ய பிரபஞ்சத்தின் வயதை விட அதிக நேரம் ஆகும். கூகுளின் தலைவர் சொன்னார். பாரலல் யூனிவர்ஸின் ஆதாரம் இது என்று. பல அறிஞர்கள் ஏற்கவில்லை. இது சர்ச்சை. இன்னும் திறந்த கேள்வி. ஆனால் மிக முக்கிய கேள்வி. இப்போது லெரீனாவை திரும்பி பாருங்கள். அவள் காலையில் எழுந்தாள். விரிப்பு வேறு. ஆஃபீஸ் வேறு. காதலன் இல்லை. எவரெட் சொன்னது உண்மை என்றால் லெரீனா ஒரு பிரபஞ்சத்தில் தூங்கினாள். வேறு ஒரு பிரபஞ்சத்தில் எழுந்தாள். 2 பிரபஞ்சங்களும் உண்மை. இரண்டிலும் அவள் இருக்கிறாள். ஆனால் வெவ்வேறு வாழ்க்கை. இப்போது ஒரு நிமிடம் பின்னால் போவோம். 1000 வருடங்கள் பின்னால். திருமூலர். திருமந்திரம் எழுதிய மகாசித்தர். அவர் ஒரு ஆழமான ஒன்று சொன்னார். எல்லாம் சிவம். எல்லா இடமும் சிவம். எல்லா நிலையிலும் சிவம். எல்லா நிலையிலும். அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஒரே உண்மை.
எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. எல்லா சாத்தியங்களிலும் இருக்கிறது. அறிஞர் கணிதத்தில் சொன்னார். சித்தர் தவத்தில் கண்டார். வெவ்வேறு மொழி, ஒரே திசை. இப்போது முதலில் சொன்னதை நினையுங்கள். 5வது பரிமாணம், ஒரு கோடு, உங்கள் வாழ்க்கை. 6வது பரிமாணம், எல்லா கோடுகளும், எல்லா சாத்திய வாழ்க்கைகளும். எவரெட் சொன்னது இதுதான். ஒவ்வொரு முடிவிலும் பிரபஞ்சம் பெறுகிறது, எல்லா கிளைகளும் உண்மை. திருமூலர் சொன்னதும் இதுதான். எல்லா நிலையிலும் சிவம், எல்லா சாத்தியங்களிலும் ஒரே உண்மை. அறிஞரும் சித்தரும் ஒரே விஷயத்தை சொல்கின்றனர், வெவ்வேறு மொழியில். நீங்களும் இதை அனுபவித்து இருப்பீர்கள். கனவில் வேறு வாழ்க்கை வாழ்வீர்கள். வேறு வீடு, வேறு வேலை, வேறு மனிதர்கள். விழிக்கும் போது எது கனவு, எது நிஜம்? ஒரு புதிய இடத்துக்கு போவீர்கள். முன்பே வந்தது போல் தோன்றும். தேஜாவு, வேறு பிரபஞ்சத்தின் நினைவா? யாரோ ஒருவரை நினைப்பீர்கள். அடுத்த நிமிடம் அவர் ஃபோன் செய்வார். எப்படி? ஒரு விபத்து நடக்கப் போவது போல உணர்வீர்கள். வழியை மாற்றுவீர்கள். பின்பு அங்கே உண்மையிலே விபத்து நடக்கும். எப்படி தெரிந்தது? ஒரு முடிவு எடுக்கும்போது உள்ளே ஒரு குரல் சொல்லும், இது தவறு, இதை செய்யாதே. அந்த குரல் எங்கு இருந்து வருகிறது? 6வது பரிமாணத்தின் தொடுதல் என்று சொல்லலாமா? எல்லா சாத்தியமும் ஒரே நொடியில் உணரும் திறன், உள் உணர்வு என்று நாம் அழைப்பது இதுதானா? இப்போது உங்களை நினையுங்கள். அன்று அந்த வேலையை ஏற்றி இருந்தால், அந்த நகரத்துக்கு சென்று இருந்தால், அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டு இருந்தால், எவரெட் உண்மை என்றால், ஒரு நல்ல செய்தி. அவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்கோ ஒரு பிரபஞ்சத்தில். நீங்கள் எதையும் இழக்கவில்லை. தவறான முடிவு என்று ஒன்று இல்லை. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய பிரபஞ்சம். ஒவ்வொரு பாதையும் உண்மை. லெரினா கார்சியா இன்றும் சொல்கிறாள், நான் வேறு பிரபஞ்சத்தில் இருந்து வந்தேன் என்று. அவள் சொல்வது உண்மையா? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று யோசியுங்கள். லெரினாவின் பழைய பிரபஞ்சத்தில் அவள் காதலன் இன்னும் இருக்கிறான். ஆனால் அவள் இல்லை. அங்கே அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். அவளை கண்டுபிடிக்க முடியாமல். 2 பிரபஞ்சத்திலும் யாரோ ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும். நீங்கள் இப்போது இந்த காணொளி பார்க்கிறீர்கள். வேறு பிரபஞ்சத்தில் நீங்கள் இதை ஸ்கிப் செய்தீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தேர்ந்து எடுத்தீர்கள். அறிய தேர்ந்து எடுத்தீர்கள். அடுத்த காணொளியில் 7வது பரிமாணம். எல்லா பிக்பேங்களும் ஒரே இடத்தில். முடிவிலி. லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கன் அழுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் லெரினா போல ஏதாவது வேறு மாதிரி இருந்ததா? கருத்து பகுதியில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். குவாண்டம் சித்தர்.